நம்மள நிறைய பேருக்கு தனியாக இருக்கிறது பிடிக்கும். தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு தன்னுடைய தேவைகளை தனியாக கவனிச்சுக்க பிடிக்கும். சில பேர்த்துக்கு தனிமை அப்படின்றத வெறுப்பாங்க. அதாவது தனிமையை வெறுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லோன்லினஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி தோணுது, நான் தனியால இருக்க எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லணும், கொஞ்சம் நேர்மறையாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு பேர் சாலிட்யூட்னு சொல்லுவோம். அதாவது தன்னை தனிமைப்படுத்திக்கிறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையை நிறைய இடங்களில் மாற்றிக்க முடியும். நல்ல முயற்சிகள் செய்யும்போது இந்த மாதிரி தனியாக இருக்கிறது, இல்லை புது முயற்சிகள் செய்யும்போது நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது நம்ம வாழ்க்கையை சீக்கிரமாக முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அப்போ இந்த தனிமையாக இருக்கிறது அப்படின்றத பற்றி நமக்கு நிறைய வேறுபாடுகள் கருத்தளவில் இருந்தால் கூட நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, எண்ணங்கள் சார்ந்த பயிற்சிகளாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் சைடில் போனீங்கனாலும் சரி, தனியாக இருக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் தான் உங்களுக்கு முதல்ல கொடுப்பாங்க. அதாவது டீடாக்ஸ்னு நம்ம சொல்லுவோம், சாலிட்யூட்னு சொல்லலாம், இல்லை உங்களை சொசைட்டிலேருந்து தனிமைப்படுத்துறதுன்னு சொல்லலாம். இப்போ 10 நாள் பயிற்சிகள், 5 நாள் பயிற்சிகள், முக்கியமாக விபாசனா மாதிரியான பயிற்சிகள்லாம் போனீங்க அப்படின்னா, உங்களை நல்லா கவனிச்சிங்கன்னா பேசாதீங்க, அடுத்தவங்க கூட பேசாதீங்க, தனியாக இருங்க. ஒரு 10 நாள் எந்த விதமான விஷயங்களுக்காகவும் யார் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, மொபைல் இருக்கக்கூடாது, டிவி இருக்காது. அது மாதிரி எல்லா விஷயங்கள்லேருந்தும் உங்களை தள்ளி இருக்க சொல்லுவாங்க. பயிற்சிக்கான நேரம் கம்மியாக இருந்தால் கூட, பயிற்சிக்கான குறிப்பிட்ட நேரம் தாண்டியும் கூட நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கணுன்றது இந்த மாதிரி பயிற்சிகள் அவசியமாக இருக்கும். ஸோ ஏன் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பயிற்சிகள்லையோ எண்ணம் சார்ந்த பயிற்சிகளையோ அதிகமாக பேசுகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும், ஈர்ப்பு விதியில் என்ன விஷயங்கள் பண்ணலாம், எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலான்றதை பற்றியும் நம்ம 4 வருஷமாக அந்த சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நம்ம பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக தமிழில் நம்ம சேனல் இருக்கிற அளவுக்கு அஃபர்மேஷன்ஸ் எங்கேயுமே இருக்காது. நம்மளுடைய அனைத்து தேவைகளுக்குமான அஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் எடுத்துக்க முடியும், டவுன்லோட் கூட பண்ணிக்க முடியும். இந்த சாலிட்யூடுக்கும் லோன்லினஸ் அப்படின்ற அந்த 2 விஷயங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க தனியாக இருந்து. என்னால் என்ன எந்த செயலும் தனியாக பண்ண முடியாது, இல்லை என்னை சுற்றி நிறைய பேர் வேணும். அப்போ அந்த மனதில் இருக்கிறவங்களுக்கு இந்த தனிமை அப்படின்றது லோன்லினஸ்ஸாக புரியும். அதாவது ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க. அதே என்னுடைய தனிமை தான் எனக்கு நிறையா விஷயங்களை கொடுத்துருக்கு, நான் தனியாக இருக்கும்போது நல்லா செஞ்சுருக்கேன், நான் நிறையா விஷயங்கள் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தனிமையை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இதை சாலிட்யூட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் போக தனிமைக்கான முக்கியத்துவம் என்ன, அதாவது எண்ணங்கள் சார்ந்த விஷயங்களில் தனிமைக்கு என்னங்க அப்படின்றதான் புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம தனிமையை விரும்புகிறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில வேகமான மாற்றங்கள் ஏற்படணும், நம்மளுடைய சிந்தனைகள் சரியாக செயல்படணும், என்னுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையான நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனிமை மட்டும்தான் அதுக்குங்களோட ஆப்ஷன். உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ இல்லையோ, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, தனிமை தான் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப வேகமாக கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆயுதம்னு கூட சொல்லலாம். முதல் விஷயம், இப்போ நிறைய பேர் கேட்போம்ல, எப்படி எனக்கு யூனிவர்ஸ் ஆன்சர் பண்ணும், நான் செய்யறது சரிதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது. சில பேர் கேட்பாங்க, பிரபஞ்சம் நம்ம கூட பேசுமா அப்படின்லாம். உண்மை சொல்லப்போனால் இந்த தனிமையை நீங்கள் ஏற்படுத்திக்கும் போது முதல் நீங்கள் உணர்கிற விஷயம், நிறைய டெசிஷன் மேக்கிங் உங்களுக்கு தானாகவே வந்துடும். அதாவது யாரோ உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும், மேபி நீங்கள் அதை பிரபஞ்சம்னு புரிஞ்சுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சன்றது நம்ம கான்ஷியஸ் தான். ஸோ உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கான்ஷியஸ் ஈஸியாக காமிச்சிடும். நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிற கேள்விகளுக்கு இன்றைக்கி தேடாமையே பதில் கிடைக்கிறது. நிறையா பிரச்சனைகளுக்கு நீங்கள் ரொம்ப அதை முயற்சிக்காமையே அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களை தனிமைப்படுத்திக்கும் போது தான் நடக்கும். ஸோ அப்போது ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் வித் கான்ஷியஸ் அப்படின்றது இந்த இடத்துல ஏற்படும். ஸோ மேபி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு இதன் மூலமாக நிறையா பதில்கள் சொல்லணும்னு நீங்கள் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ரெண்டாவது விஷயம், இது சார்ந்த ஒன்று தான், இன்க்ரீஸ்டு செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுவோம். அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்க, எதுக்காக செய்கிறீங்க, இதனுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு நமக்கு நிறைய நாட்கள் நம்ம என்ன செய்கிறோம் நமக்கே புரியாது. ஆனால் இந்த தனிமைப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய தேவைகளை கவனிக்கும் போது ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் அவ்வளோ டீப்பாக இருக்கும். நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம், இதன் மூலமாக என்ன ரிசல்ட் வருது, இது எப்போ முடிப்போம், இது நம்ம போகிறது சரியாக இல்லையா, இதுக்கான எல்லா தெளிவான எண்ண ஓட்டம் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்படி ஒரு கிளாரிட்டியை நீங்கள் என்றைக்குமே உணர மாட்டீங்க. இது சிம்பிளாக சொல்லப்போனால் மீடியா அது டீடாக்ஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். பட் தனிமை அப்படின்றது நீங்கள் இன்னும் டீப்பாக போகும்போது, நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் உங்களுக்கே உங்களை பார்த்து நிறைய புரிதல்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உங்களை தேடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களை தனிமைப்படுத்தியது அவசியம். இப்போ நிறைய பேர் சோலோ ட்ராவல்லாம் போவாங்க. என்ன காரணம்னா, தன்னை இருக்கிற ரொட்டீன்லேருந்தும் சரௌண்டிங்ஸும் தவிர்க்கும் போது நிறைய இடங்களில் அவங்க நிறைய விஷயங்கள் உணர்ந்துருக்காங்க. நிறைய பேர் தனியாக ட்ரிப் போகிறதுக்கான காரணம் அதுதான்.
நிறைய பேர் பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமாக தெரியும். நம்ம என்ன எல்லா குரூப்பாக இருக்கோம், ஒன்றா இருக்கோம், இவங்க மட்டும் இப்போ தனியாகவே இருப்பான்னு சொல்லுவாங்க. பட் உண்மை சொல்லப்போனால் அவங்களுக்கு இருக்க கிளாரிட்டி நம்மக்கிட்ட இருக்காது. 3வது விஷயம், நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க க்ரியேட்டிவிட்டியை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன வேலை செய்கிறதுனே தெரியல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எனக்கு என்ன ஸ்கில்லுன்னே தெரில, என் ஸ்கில் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படிலாம் கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய க்ரியேட்டிவான மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற க்ரியேட்டிவான விஷயங்களை வந்து கான்ஷியஸ் வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கும். தனிமைப்படுத்திக்கிறதுன்றது வெறும் நண்பர்கள்ட்டருந்து ஒதுங்கி இருக்கிறேன், ரொட்டீன்லேருந்து ஒதுங்கி இருக்கிறது மட்டும் கிடையாது. தனிமைப்படுத்திக்கும் போது உங்களுக்கு இருக்கிற பிளாக்கேஜஸ், உங்கள் கான்ஷியஸுடைய ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய சிந்தனை வந்து உங்களை நோக்கி இருக்குது. அதாவது நீங்கள் மற்ற விஷயங்களை சிந்திக்கலை, மற்ற விஷயங்களுக்காக யோசிக்கலை அப்படிங்கிறப்போ அந்த சிந்தனை உள்நோக்கி இருக்கும்ல, அப்போ வந்து நிறையா க்ரியேட்டிவான விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் செய்கிற செயல் வந்து புதுமையாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு தொழிலோ ஒரு வேலையோ செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அடுத்தவங்களை தான் காப்பி அடிப்போம். நம்ம சுற்றி எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும், அது வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரி இருக்கணும்னா உங்களுக்கு கனவு இருக்குது அப்படின்னா, டெஃபினட்டாக சாலிட்யூட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் நிறைய டீப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த டாபிக் பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து போக கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அடுத்த விஷயம், இது என்னுடைய பர்சனலாக நான் உணர்ந்ததை தான் ஷேர் பண்ணுறேன். இன்க்ரீஸ்டு ஃபோக்கஸ். அதாவது அப்படி ஒரு ஃபோக்கஸ் உங்கள் வேலையின் மேலேயோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மேலேயோ இருக்கவே இருக்காது. அது நீங்கள் ரொம்ப நல்லா உணர்வீங்க. உங்களோட வேலைகளை சீக்கிரம் முடிக்க முடியும், உங்களோட தேவைகள் நல்லா கவனிச்சிக்க முடியும். நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக இருப்பீங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு எல்லா விதமான எண்ணங்களும் வந்து உங்களுக்கான தேவைகளுக்கான ஆன்சரை கொடுத்துரும். அப்படிங்கிறப்போ ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற செயலில் இது தப்புன்னு சொல்லி பாதியில் நிறுத்திட்டு திரும்ப வர்றதோ, இல்லை ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கிறதோ இருக்காது. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களை பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரொடக்டிவ் பர்சனாக மாறுவீங்க. எந்த செயல் எடுத்தாலும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஒரு விஷயம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி அதை கன்டினியூ பண்ண போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம், அதாவது ஒரு மொத்த தேவைக்கு உண்டான ஒரு பிளானுமே உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக விசுவலைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ரொடக்டிவான பர்சனாக நீங்கள் இருக்கணும், ஒரு ரேஷ்னல் க்ரோத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசி விஷயம், உண்மையிலே சொல்லப்போனால் தனிமை வந்து நிறையா தைரியம் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போது இது வரைக்கும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தனியாக செய்யும்போது, அடுத்தவங்களை கேட்காம, அடுத்தவங்ககிட்ட ஒப்பீனியன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாமல் நீங்கள் தனியாக ஒரு செயலை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் வரும்ல. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், நமக்கு மொழி தெரியாது, நாங்கள் வந்து எனக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரில, பட் இருந்தாலும் போகிறோம் அப்படின்னா ஒரு தடவை போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி பெரிய ஒரு தைரியம் வரும். ஒரு விஷயத்தை நீங்கள் தனியாக செய்யும்போது, யாரோட உதவி இல்லாமல் செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ரென்த் வரும். அது வந்து தொழிலாக இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புது வேலை முயற்சியாக இருக்கட்டும், எதுவுமே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டிங்க, ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய தைரியம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது டெஃபினட்டாக வந்து இந்த சாலிட்யூட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் எப்படி பண்ணுறது? சும்மா தனிமைன்றோம், எப்படி பண்ணுறது? ஆல்ரெடி நம்ம இந்த டீடாக்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லும் போதே நண்பர்கள்ட்ட இருந்து வெளியே வாங்க, மீடியா பார்க்காதீங்கன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இது கான்ஷியஸாக எடுக்கணும். அதாவது ஒரு இலக்குக்காக இல்லாமல் பொதுவாகவே உங்களை வந்து தனிமைப்படுத்திக்க முயற்சிக்கும் போது, அதாவது ஏன் தனிமைப்படுத்தணும், எனக்கு போர் அடிக்கும்ல அப்படின்னு யோசிப்பீங்க. இது டிபெண்ட்ஸுங்க. அதாவது எனக்கு வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை போதும், என்னுடைய தேவைகளை நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு, பெரிய மாற்றம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து ரொம்ப லைட் எடுத்துக்கலாம். இதை போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வேணாம், நான் கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி யோசிக்க ட்ரை பண்ணுறேன், இன்னும் நான் கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இன்றைக்கி இருக்கிற ஸ்கில்லை வச்சு என்னால் நல்லா சம்பாதிக்க முடியுது, சாப்பிட முடியுது, போதும் அப்படின்றவங்களுக்கு ஓகே. இல்லை, எனக்குள்ளே நான் ஒரு விஷயம் தேடுறேன், நான் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இது வரைக்கும் யோசிக்காத ஒரு மனுஷனாக மாற விரும்புகிறேன் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த தனிமை அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை சொல்லும் போது சம்டைம்ஸ் போர் அடிக்கும், இதை நீங்கள் யோசிக்கும் போது போர் அடிக்கும். ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது ஏற்படுற சிந்தனையும் அதில் ஏற்படுற ஐடியாஸும் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள், எப்படி நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது, சாலிட்யூடில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதனால் வேறு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். நன்றி.